இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. இதில் இருக்கும் எல்லா உயிரினங்களின் எண்ணிக்கையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இல்லை. அதில் நமக்கு தெரிந்த மனிதர்கள் எத்தனை பேர்? அந்த மனிதர்களோட நாம் பேசி பழகிறவங்க எத்தனை பேர்? இப்படி யோசிக்க யோசிக்க நம்பர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதா? இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் ஹார்ட் டு ஹார்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இதை இதயத்தோடு இதயம் பேசுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட நாமளே பேசிக்கிறா போல் சில உறவுகள், நட்புகள் நம்ம கூட இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்தரோ ஒரு சிலரோ கட்டாயமாக இருப்பாங்க. உங்களுக்கும் இருக்காங்கல்ல? அவங்க கூட நீங்கள் எப்பொழுதெல்லாம் பேசுகிறீங்க? பொதுவாகவே இப்போல்லாம் வேலை அதிகம், டைம் இல்லை, கால் பண்ணணும், இன்னும் பண்ணலை, இப்படித்தானே அதை நாம் தள்ளி போட்டுட்ருக்கோம். இனிமேல் அதை செய்யாதீங்க. ரெகுலராக அவங்களோட பேசிகிட்டே இருங்க. உளவியல் ரீதியாக இதை செய்ய சொல்கிறாங்க. அப்படி பேசினா என்னாகும்? உங்கள் மனசு ரொம்ப தெளிவாகும், அதிகமாக குழப்பங்கள் தங்காது, பாதுகாப்பாக இருக்கும், அன்பு நிறைஞ்சு இருக்கும். மனசு எப்பவுமே சாந்தமாக, தைரியமாக, நிதானமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நிறைவாக, சந்தோஷமாக இருக்கும். அல்டிமேட்டாக அதுக்குத்தானங்க லைஃப்பில் ஆசைப்படுறோம். மனிதனுடைய மனது முழுக்க முழுக்க எண்ணங்களால் ஆகிறது. அந்த எண்ணங்கள் வளர, பற்றி எழ ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய நெருங்கிய உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். யாருன்னு உங்களுக்கு சரியாக கண்டுபிடிக்க தெரியணும். அதை வாழ்க்கை முழுவதும் எடுத்துகிட்டு போய் உங்களை நீங்களே சந்தோஷமாக, நிறைவாக வச்சுக்கவும் தெரியணும். அதுதாங்க இதோட சூட்சமம். நான் டாக்டர் பிருந்தா நடராஜன். அடுத்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.